தான் டாப் அண்ட் பாட்டம் லைன். இப்ப இதை நீ ஏ போடுற, ஒரு ஏ வந்து இதோட பெருசா போயிடுச்சு, சி இதோட குட்டியா இருக்கு அப்படின்னா எந்த லெட்டர் வந்துடும்? இது வந்துடும், அதிகமா வந்துடும். பட் நீ இந்த லைன் 2 லைன் டச் பண்ணி எழுதுற, பெர்ஃபெக்ட்டா 2 லைன்ஸ் டச் பண்ணி எழுதுற அப்படின்னா உனக்கு ஃபார்மேஷன் இன்டைரக்டா என்ன ஆகும்? இந்த ஃபார்மேஷன்ல நீ எழுத ஆரம்பிப்ப. நீ 4 லைன்ஸ் கரெக்டா எழுதும் போது இந்த 2 லைனும் அழகா டச் பண்ணி யார் அழகா எழுதுறீங்களோ இன்டைரக்டா நீ எந்த லெட்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? அந்த மிடில் சேமா இருக்கிற அழகான ஃபார்மேஷனை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் இதுலயே வந்து லைன்ஸ் சில என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஏ பி இந்த ஆங்கிள் போடுவாங்க, நெக்ஸ்ட் டி வந்து இந்த ஆங்கிள் போடுவாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு ராங்கான ஆங்கிள் இருக்கா? எல்லாத்துக்கும் ஸ்லாண்டிங்ல நீ ஒரு ஏ எடுத்துட்டா கூட ஏ பர் ஒரு ஸ்லாண்டிங் லைனா, ஸ்லாண்டிங் லைனா, ஸ்லாண்டிங் லைனா, ஸ்லாண்டிங் லைனா, ஸ்லாண்டிங் லைனா, ஸ்லாண்டிங் லைனா, ஸ்லாண்டிங் லைனா. ஒரு லெட்டருக்கும் அந்த ஸ்லாண்டிங் ஃபார்மேஷன் இருக்கு. சில லெட்டர் தவிர இந்த இ எஸ் ஸ்லாண்டிங் லைன் வரும். புரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லாண்டிங் மிஸ் ஆயிருக்கா? அதனாலதான் இது அழகா. நீ ஒன்னோட இப்ப நீ ஒரு டைம் எழுதி பாரு, எழுதி ஒரு டைம் சும்மா போட பார்த்து எழுது. நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு எப்படி வருதுன்னு பாரு.